அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டிருந்த அன்பு மற்றும் மரியாதை பற்றி அவர்கள் கூறும்போது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் நபி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதைப் போல யாரையும் நேசிப்பதை இந்த உலகில் நான் பார்த்ததில்லை என்றார்கள். உர்வா இப்னு மஸ்ஊத் குறைஷிகள் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த சென்றபோது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பை கண்டு காஃபிர்களிடம் திரும்பி வந்து, மக்களே, நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறேன், நான் ராஜாக்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் சபைகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் வல்லாஹி நபி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை மதிக்கும், நேசிக்கும் மற்றும் மரியாதை செய்யும் விதத்தில் ஒரு ராஜா அல்லது ஆட்சியாளர் கௌரவிக்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் பெரிதாக்குவதை நான் பார்த்ததில்லை. அவர்களில் ஒருவரின் கைகளில் அவரது உமிழ்நீரை அவர்கள் வாயில் இருந்து வெளியேற அனுமதிக்க மாட்டார்கள். அதை அவர்கள் முகத்திலும் உடலிலும் துடைக்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்யும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தும் போது அவர்கள் அதை நிறைவேற்ற விரைகிறார்கள். அவர் உரு செய்யும் போது அவர்களின் மேனியில் பட்டு வரும் தண்ணீரை குடிப்பதற்காகவும் சேகரிப்பதற்காகவும் ஒருவரோடு ஒருவர் கடுமையாக போட்டியிடுகின்றனர். அவர்கள் பேசும்போது அவர்கள் பணிவுடன் குரலை குறைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ஈமானின் ஆத்மா, அவர் நம் இதயங்களின் கிப்லா, அவர் இந்த தீனின் மையம், மேலும் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் விட அவர் நமக்கு மிகவும் பிரியமானவர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். தங்கள் நபியின் உழவின் துளிகளை கூட பூமியை தொட அனுமதிக்காத மக்கள் அவருடைய ஒரு சொட்டு இரத்தத்தை பூமியை தொட எப்படி அனுமதிப்பார்கள் என்று வினவினார்கள். நம் முன்னோர்கள் காட்டி தந்த வழியிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோமே தவிர நவீன குழப்பவாதிகளின் வீண் விவாதங்களால் குழம்பி போகவில்லை. நம் கொள்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள பற்றும் கூடிக்கொண்டே போகிறது தவிர அவர்களுடைய நேசக்காற்று என்றும் குறைவதில்லை என்றும் உங்கள் அன்புடன் முஹம்மது முபஷீர் நக்ஷபந்தி.